எலிசபெத் கிட்ட அந்த எமோரி பிரின்ஸ் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணும்போது ஒரு பிரின்ஸ் வந்து அவளை காப்பாற்றுவான். அவன் வேறு யாரும் இல்லை, அந்த எமோரி பிரின்ஸோட தம்பி தான். அப்பன்னு பார்த்து காப்பாற்றும் போது எலிசபெத் கீழே விழுந்துட்டுருப்பா. அவனை அடிச்சுட்டு, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தனியாக போகும்போதே நான் நினச்சேன்ற மாதிரி அவன்கிட்ட திட்டிட்டு அந்த எலிசபெத் திரும்பவும் அவள் கையை பிடிக்க வருவான். அவளுக்கு அப்படியே அவங்க அண்ணன் முதல்ல இவனும் இப்படி தான் பண்ணான்ற மாதிரி அவள் யோசிப்பாள். அதுக்கப்புறம் கையை பிடிச்சி தாங்கி கூட்டின்னு போய் கீழே படிக்கட் வழியாக இறக்கி விட்டு அவள் ரூமில் வந்து நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் பேர் எலிசபெத் ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்லுவாள். ஓ ஸ்பிண்டிலா, எனக்கு தெரியும், நீங்கள் மட்டும் உங்கள் ஆன்ட்டி வீட்டில் இருக்கீங்களே ஏன்ற மாதிரி அவன் கேள்வி கேட்பான். அதுக்கெலாம் அவன் பதில் சொல்கிற மூட்லேயே இல்லை. நான் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட்டுலாம் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்கள்ல, அந்த ரூமில் போய் அவன் தூங்க ஆரம்பிச்சிடுவாள். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுவான்.